ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டின்னருக்கு இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சா? ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் செஞ்ச உங்களுக்கே இல்லாமல் காலியாகிற அளவுக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க இந்த ரெசிபி. ஆந்திரா ஸ்டைலில் இட்லி ரவா, லெமன் இட்லி ரவா தாங்க இது. இதுக்கு இட்லி ரவா எடுத்துக்கிட்டேங்க. இட்லி ரவாவில் ஒரு 2 கப்பு இட்லி ரவா எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இது நார்மல் ரவையில் செஞ்சால் கரெக்டாக வராதுங்க. ஸோ இந்த இட்லி ரவையில் செஞ்சால் தான் கரெக்டாக வரும். இட்லி ரவா கிடைச்சா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ ஒரு வடைச்சட்டியில் 2 கப்பு இட்லி ரவாவுக்கு 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் இதோட எடுத்து வச்சுருக்கிற ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணுங்க. அதனால் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். அடுப்புக்கு ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா கட்டி விழுந்துடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ரவை வேகிற வரைக்கும் அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ரவை நல்லா வெந்து தண்ணியெல்லாம் இல்லாமல் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டு போட்டு மூடி வச்சிடணும். ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருதேங்க. 15 மினிட்ஸ் கழித்து ரவையெல்லாம் நல்லா உடச்சி விட்டுக்கிறேன். ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா உதுத்து விட்டுக்கிறேங்க ரவையை. அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஆறினோடனே எந்த வித கட்டியும் இல்லாமல் நல்லா கைட்டே பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கிறேன். வேர்க்கடலை, மிளகா, கருவேப்பிலை, மல்லி இலை, இஞ்சியை துருவி வச்சுருக்கேன். ஒரு 2 லெமன் இலை எடுத்துக்கிறேன். இப்போது ரவையை ஒரு பெரிய பிளேட்டில் கொட்டி நல்லா உதுத்து விட்டுக்கிறேன். உதுத்து விட்டுக்கு லெமனை வந்து பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த லெமன் சாறை இந்த ரவையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். எல்லா இடத்துலையும் நல்லா லெமன் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். லெமனை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்காக ஒரு வடைச்சட்டியில் நல்லா எண்ணெய் நிறையா சேர்த்துக்கிறேன். இதோட கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் துருவி வச்சுருக்கிறேன் இஞ்சியை சேர்த்துக்கிறேன். இதோட பொடிசை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, இந்த மிளகாயில் உள்ள காரம் மட்டுமே. அதனால் மிளகாய் நிறையாவே சேர்த்துக்கலாம். மிளகாவும் இஞ்சியும் நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையும் சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை ஆல்ரெடி வறுத்தது, அதனால் நான் அப்படியே தோலை விட்டு நீக்கிட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வறுக்காத வேர்க்கடலையாக இருந்தால் வறுத்து தோல் எடுத்து வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பச்சை வாசனை போனதும் இதோட ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் மல்லி இலையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இந்த கலவையை நம்ம ரவையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதான். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான டிஃபன் ரெடி. நீங்களும் இந்த லெமன் ரவாவை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.